ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் சிட்டி மொபைல்ஸ் கோயம்புத்தூர் பீலமேடு. நம்ம இந்த இடத்துல மொபைல் ட்ரைனிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதாவது இவங்க வந்துருக்கிறாங்க, மே 2nd பேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து இவங்க வர்றதுக்கு முன்னால் என்ன பண்ணாங்க, இன்னும் அடுத்து போய் இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம அவங்கள்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, என் பேர் சிவா. நான் தேனிலேருந்து வரேன். நான் கோல்டு அப்ரைஸராக இருக்கேன். ஸ்டார்டிங்கில் எனக்கு சர்வீஸை பற்றி எதுவுமே தெரியாது. இங்கே வந்த பிறகு பேசிக் சர்வீஸ் எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். பட்டன் மொபைல்லேருந்து டச் மொபைல் வரைக்கும் எல்லா ஒர்க்கும் சர்வீஸ் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிடுவேன். அரவிந்த்குமார் என் பேர். நான் அருப்புக்கோட்டை பக்கத்துலேருந்து வரேன். இங்கே தான் சிட்டி மொபைலில் வந்திருக்கேன். மொபைல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்துருவாங்க. காம்போ, சிசி பின் எடுக்கிறது, கீபேர்டு மொபைல்லேருந்து டச் மொபைல் யூஸ் பண்ணுறது எல்லாமே கற்றுக் கொடுத்துருவாங்க. நான் போய் கடை வைக்க போகிறேன். வணக்கம், என் பேர் பிரேம்குமார். நான் இங்கே தான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். நான் இப்போ தான் டிகிரி முடிச்சுட்டு சரி என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு மொபைல் ஃபீல்டில். சரி சொல்லிட்டு யூடியூப்பில் பார்க்கும்போது சிட்டி மொபைல்ஸ் மொபைல் சர்வீஸ் ட்ரைனிங் சொல்லித்தரேன்னு சொல்லிச்சு. நான் சிட்டி மொபைல்ஸ் இங்கே வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் பட்டன் மொபைல்லேருந்து ஆண்ட்ராய்டு மொபைல் வரைக்கும் எல்லாமே இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக தெரிஞ்சுட்டேன். இப்போதைக்கு என்ன மொபைல் கிடைச்சாலும் நான் பண்ணக்கூடியன்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் எனக்குள்ளே இருக்குது. இப்போ நான் வெளியில் போனேன்னு கடை தான் வைக்க போகிறேன், ஓன் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன். அதனால் நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். எந்த மொபைல் கிடைச்சா நான் பண்ணிடுறேன். என் பேர் சரவணன். நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். இங்கே கோயம்புத்தூர் சிட்டி மொபைல்ஸில் சர்வீஸ் சென்டர் சொல்லி தரேன்ட்டு யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்து எங்கள் வீட்டில் சிஸ்டர் ரெஃபர் பண்ணாங்க. இங்கே சேர்ந்து கஷ்டமாக இருக்குன்னு தான் நினச்சி வந்தேன். இங்கே ஒரு 1 வீக்லேயே ஓரளவுக்கு நல்லா டெவலப் ஆகிட்டேன். கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. இப்பொழுதுக்கு இப்போ ஒரு ஃபோன் இப்போ என் கையில் கொடுத்தா கூட கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவேன். இப்போ பண்ணி முடிச்சோடனே நாளையோட லாஸ்ட் டே என்னால் முடிஞ்சு இப்போ என்னால் ஒரு கடை வச்சு மெயின்டைன் பண்ண முடியும். என் பேர் அப்துல் மாலிக். நான் ராமநாதபுரத்துலேருந்து வரேன். காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும்போது நான் யூடியூப்பில் சிட்டி மொபைல்ஸ் வீடியோ பார்த்து சரி ஒரு தெளிவாக கற்றுக்கலாம் தெரிஞ்சுருந்தேன். இங்கே 1 வீக்கில் கொஞ்சம் எல்லாமே தெளிவான டைம். ஆண்ட்ராய்டு மொபைலு, பட்டன் மொபைலு, மைக், ஸ்பீக்கர் இதெல்லாம் வரும். லைவ் மொபைல் நான் நிறைய அட்டன் பண்ணி ஒரு காம்போ ஒர்க்கு நிறையா வந்துச்சு. ஸ்பீக்கர் லைவ் மாத்திரமே வந்துச்சு நிறையா. இப்போ முடிச்சுட்டு போய் கொஞ்ச நாள் வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடை வைக்கிற மாதிரி ஃபினான்ஷியலாக கொஞ்சம் அமௌண்ட் இதாக இருக்குது. முடிச்சு கண்டிப்பாக கடையை எங்கள் ஊரில் நான் வச்சுருவேன். ஓகே. என் பேர் சுந்தர்ராஜ். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி பக்கத்தில் கிராமத்துலேருந்து வருகிறேன். நான் விவசாயம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் யூடியூப்பு போனை பற்றி எதுவுமே அனுபவம் கிடையாது. யூடியூப்பை பார்த்தோன்னே சிட்டி மொபைலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் ஒரு ஆர்வம் வந்தது. இங்கே கீபேடு முதல் ஆண்ட்ராய்டு வரை எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்தாங்க. இன்னும் 1 மந்தில் போய் நான் கடையை வச்சு ரன் பண்ணக்கூடிய இது இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இப்போ பார்த்துருப்பீங்க. இப்போ இவங்க எல்லாம் அடுத்த கட்ட நடவடிக்கை எல்லாருமே மேக்ஸிமம் போய் எல்லாருமே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல 15 நாள் கிளாஸ் நம்ம கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் இருக்கிற டைமிங்கு. கிளாஸை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஃபுல் தனித்தனியாக எல்லாத்துக்குமே ஒரு சர்வீஸை பொறுத்தவரை ஒரு மொபைல் கடை வைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி சர்வீஸ்கள் வரும், ஒரு மொபைலுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் வரும், எப்படி பண்ணணும் அப்படின்றத அவங்க கையிலேயே கொடுத்து லைவாகவே இந்த இடத்துல ப்ராக்டிக்கலாகவே நிறைய பேர் எல்லாமே கஸ்டமருடைய மொபைலே அட்டன் பண்ணி எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துருக்காங்க. இப்போ அவங்க எல்லாம் பேசுகிற கான்ஃபிடென்ட் என்ன அப்படின்னாக்கா போய் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த லெவலுக்கு தான் இந்த இடத்துல கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் ஒரு தொழில் பண்ணணும், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்ற ரேஞ்சில் இருந்தீங்க அப்படின்னீங்கன்னாக்கா தாராளமாக வாங்க. இந்த இடத்துல கற்றுக் கொடுக்குறது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னாக்கா 15 நாள் ட்ரைனிங். வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு தங்குறதுக்கு இங்கே ரூம் வசதிகள் எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறோம். நம்மளுடைய ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னாக்கா 15,000 ரூபா தான் வருது ஃபீஸு. தாராளமாக இந்த இடத்துல நீங்கள் ஒரு போய் கடை வச்சிங்க அப்படின்னீங்கன்னாக்கா ஒரு 10 நாளில் நீங்கள் சம்பாதிச்சிடலாம். அந்தளவுக்கு உண்டான ஃபீஸ் தான் இந்த இடத்துல நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மற்ற இடத்துல மாதிரி 50,000 60,000 அந்த மாதிரி ஃபீஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. தாராளமாக ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு போய் ஒரு பிஸ்னஸ் சார் இனிமேல் நாங்கள் யாருக்கு கேள்வி வேலை செய்யக்கூடாது, நாங்கள் போய் ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் தாராளமாக வாங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய நம்பர் கொடுத்துருக்குறோம். கோயம்புத்தூர் சிட்டி மொபைல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு. நம்மளுடைய லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா ரொட்டிக்கடை மைதானம். யாராக இருந்தாலும் தாராளமாக கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு தொழில் பண்ணுறதுக்கு என்ன நாலேஜ் வேணுமோ அந்த இதை இந்த இடத்துல கற்றுக் கொடுத்துருக்குறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பை பை. ஓகே, எல்லாரும் முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நிறைய பேர் டவுட்டுகள் கேட்குறாங்க. அதாவது என்கிட்ட
என்கொயரி பண்ணி கேட்கல சார் சர்டிஃபிகேட் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓவோட தான் இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவோட ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துட்ருக்கோம். இவங்க எல்லாம் கோர்ஸ் முடிச்சுட்டாங்க, அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். ஆனால் வாங்க சிவானந்தன் சரிங்களா? சிக்கல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் முடிஞ்சிட்டது. சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்தாச்சு. அடுத்த நெக்ஸ்ட் பேஜ் நம்மளுடைய ஜூன் 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, மண்டே. முடிஞ்சதுனாக்கா அந்த பேஜ் புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கிங்க. அதுக்கு அடுத்த பேஜ் ஜூன் 2nd பேஜ் வரும். நம்ம எப்பயுமே மந்த்லி 2 பேஜ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேஜ் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும், செகண்ட் பேஜ் 16ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். இடைப்பட்ட நாட்களில் யாரும் வந்து ஜாயின் பண்ண முடியாது. இப்போ நம்மளுடைய நெக்ஸ்ட் பேஜை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அடுத்தது யாராக இருந்தாலும் ஒரு கால் பண்ணி புக் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிங்க, தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி.